லைஃப்பில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நட்புக்கு அவர் எப்போவுமே ஒரு மரியாதை கொடுப்பாரு. காதலுக்கு மட்டும் இல்லை, நட்புக்கும் மரியாதை கொடுக்குறவர். ரியான் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருக்கேன் அப்படின்னும் போது கூட அந்த மாஸ்டர் த பிளாஸ்டர் பாடின பையன் தானே குட் சாய்ஸ் அப்படின்னாரு. சீனுக்கு சீன் ஒரு காமெடி இருந்துகிட்டே இருக்கும். ஏஞ்சி நீங்க வெஜிடேரியனா? நான்வெஜ் சாப்பிடுவேன், ஆனா லெக் பீஸ் வேண்டாம். ஒரு டிசைன்ல இருந்து ஃபோக்கஸ் கிடைச்சா தான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ல இருந்து என்ன சொல்றது, ரிலீஸ் வரைக்கும் ஒரு 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 ஃபோக்கஸ் கிடைச்சது. அந்த மாதிரி ஃபோக்கஸ் கிடைச்சாதான் ஒரு சின்ன படங்களுக்கு வர்றாங்க. மயிர் முக்கியமா உயிர் முக்கியமான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஜி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் லைட்டாக டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும். ப்ரொமோஷன் பேக் டு பேக் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயர்டாக இல்லை, நான்லாம் சிக்காவே இருக்கேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு புதுசான கொஸ்டினை நான் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் செக்ஷன் மட்டும் போயிடலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு லெக் பீஸோட ஜிம் போகணுமா? இல்லை, ஜிம் போகிற அளவுக்கு ஒரு இல்லை, இது வேற மாதிரியான வார்ம் அப் செக்ஷன், ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த போஸ்டர் பார்த்த உடனே சரி, ட்ரைலர் பார்த்த உடனே சரி, ஓகே ஒரு 4 ஆர்டினரி பர்சன் இருக்காங்க, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில் மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் கதையாக இருக்குது ட்ரைலர் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான கதைகள் வந்து நான் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கதைலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இது அதான் லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டு ஸ்க்ரீன் பிளே தான். அதாவது ஒரே கான்செப்டில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, ஆனால் ட்ரீட்மெண்ட் வேறு வேறமாக இருக்கும். ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் இல்லை ஒரே மாதிரி இருக்கிற கதைக்கு எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா 2 படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேல தான். ஸோ இது நீங்கள் அதான் அந்த ஜானர் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஆர்டினரி கைஸ் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். நீங்கள் ஹேங் ஓவர்லேருந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு ஜானர். ஒரு சரோஜாவாக இருக்கட்டும், நம்ம ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கொரியனில் நிறைய படம் நான் அந்த மாதிரியே பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் எங்கே ஒரு தனித்துவம் கிடைக்கும்னா அதனுடைய ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ இது ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தோன்னா எங்களோட கேரக்டர்ஸு, சீக்வன்சஸ்ஸு, நாங்கள் பேசுகிற டயலாக்ஸு எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து எங்கள் 4 பேர் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு கதை கிடையாது. இதுக்கு நாங்கள் எங்களோட பயணத்தில் வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற ஆட்களை சந்தித்து ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி அதிலிருந்து எப்படி வெளில வரோம் ஸ்மூத்தாக வித் ட்ரையம்ஃபோட அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதை ஒரு ஜனரஞ்சகமாக ஜாலியாக சொல்லியிருக்குது. ஓகே, நான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது நல்ல ஆன்சராக இருக்குல்ல, பக்கத்தில் சொல்லிட்டாங்கன்னா சேம் அதே தான், அவ்வளோ முடிஞ்சிருச்சு. என் ஆன்சரோட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, அதான் ப்ரோ கொஸ்டின் கேட்டிருந்தேனே ப்ரோ. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியா? இது பாசிங் த பில்லோவா? அதே क्वेश्चन. அதே क्वेश्चन. சொல்லு சார். கரெக்டா சொன்னேன். கரெக்ட் சொன்னா அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதான் ஐயோ ஓன்ட்ட கேட்டது நான் பயங்கரமா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஓன்ட்ட கேட்டது சொன்னா நான் அவரை கவனிக்கல பேசிட்டு இருக்கும்போது. ஓகே, இல்ல ஸ்கிரீன் பிளே தான் மேட்டர் இந்த கான்செப்ட்ல. ஓகே. சோ சார் கிட்ட கேளு. ஆக்சுவலி நம்ம ப்ரொடியூசருக்கு சார் கிட்ட கேளணும். ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான எப்படி சொல்ல இப்படி சொல்லிடலாம் பியான். அதெல்லாம் விடுங்க, சிம்பிளா சொல்றாங்க. ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எத்தனை லைன் பார்த்திருப்பாரு, எவ்வளவு கேட்டிருப்பாரு. 4 ஆர்டினரி கைஸ் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ப்ரொடியூசர் கன்வின்ஸ்னா மக்களும் கன்வின்ஸ் ஆவாங்க, பிரஸும் கன்வின்ஸ் ஆவாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஆக்சுவலா ப்ரொடியூசர் உங்ககிட்ட தான் இந்த क्वेश्चन கேட்க வேண்டியது. சோ நீங்க இல்ல அவன்ட்ட கேட்டிங்களா? அதே கரெக்ட்டா தான் இருக்கு. சோ நீங்க மாமா மைண்டிங் உங்களுக்கு இப்பவே கொஞ்சம் கிறுக்கியா இருக்குமே அந்த வாமமுக்குல. இல்ல அவர் படத்தை பத்தி ரொம்ப சொல்றாரு. ஓகே, ஒவ்வொரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்த்தது அவர்தான், நான் கூட இல்ல. அவர் மியூசிக் டைரக்டர் தான். ஆமா ஆமா, 100 வாட்டி. ஓகே. மியூசிக் இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பியான் பண்ணிருக்காரு. சோ இவர் தான் நிறைய டைம் படம் பார்த்தவர். ஓகே. நைட் ஆரம்பிப்பாரு 6 மணிக்கு 6 o'clock ஆரம்பிச்சாரு, மறுநாள் காலைல 6 o'clock வரை பார்ப்பாரு அவரு. எது சார்? படத்தை யூடியூப்னு நினைச்சாங்க. இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம், ஒரு ஜாலியான படம், ஒரு ஜனரஞ்சகமான. அப்படியா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நானே சொல்றேன். ஸோ பேசிக்லி வந்து சப்போஸ் நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஓகே 2 நாள் ஐயோ பயங்கர தலைவலி, ஏதோ ஜாலியா
நான் EMI எல்லாம் கட்ட முடியல. ஆமா கட்ட முடியல. நான் வந்து படம் Wife-ஓட ஒரே சண்டை. லாஃப் பண்ணணும், ஜாலியா இருக்கணும். அது வந்து நீங்க இந்த படம் பாருங்க, அந்த ஜோன் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஓகே, அது காசு வர்த்து, அப்படியே கிளம்பலாம், அவ்வளோதான். காலையில இருந்து பியான் பேசினா அதே வாடகை எல்லா இன்டர்வியூ சேர்த்தா கூட இவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளவு டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ, புரிஞ்சதுல இல்ல சப்டைட்டில்ஸ் இல்ல புரிஞ்சிருச்சு. கதை மொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா இப்போ நீங்க இல்ல அதுதான் இப்ப எங்களுக்கு என்னன்னா, நாங்க நடிக்கும் போது நாங்க 4 பேர் தான் இருந்தோம். கருணாகரன் அவரும் பண்ணியிருந்தாரு. ஸோ மேஜரா நாங்க 4 பேர் மட்டும் தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்பப்போ மொட்டை ராஜேந்திரன் வந்திருந்தாரு, அப்புறம் நம்ம அந்த வில்லன் அவரும் வந்திருந்தாரு. பட் நான் போஸ்டரை பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னும் போது. ஸோ எனக்கே என்ன சர்ப்ரைஸ்னா, இவ்வளோ பேர் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்களான்றது. ஸோ இவ்வளோ பேரையும் சேர்த்து ஒரு படம் ஒன்று, சீனுக்கு சீன் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்று பண்ணியிருக்கலாம், இவரும் ஒன்று பண்ணியிருக்கலாம், ப்ரொடியூசர் ஒன்று பண்ணியிருக்கலாம், கருணாகரன். இதை தாண்டி மொட்டராஜன் இருக்கார், யோகி பாபு இருக்கான், VTV கணேஷ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு கதை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மெசேஜ் கொடுக்க போகுது, நம்மளை வந்து சிந்திக்க வைக்க போகுது, அப்படிலாம் எந்த லாஜிக்குமே இல்லாமல் ஒரு 2 hours அப்படியே வந்து ஜாலியாக ஸ்க்ரீனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறதுக்கு இது ஒரு படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் ஆமா கேள்வி முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு நான் முடிச்சு இருக்கு சார். சொல்லுங்க சார். ஸோ கொஞ்சம் கேப்க்கு அப்புறம், கொஞ்சம் இல்லை ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறீங்க. அண்ட் எனக்கு போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் படங்கள் பார்த்துருக்கோம், எல்லாமே அதிகமான ஆக்ஷன், வைலன்ஸ் இந்த மாதிரி வரும்போது ஒரு ஜாலியான ஒரு படம் மாதிரி எங்களுக்கு வந்து தெரியுது, ஒரு விண்டேஜ் ஃபீல்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எப்போ ஆரம்பிச்சது? ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு எப்படி? என்னன்னா, இது ப்ரொடியூசர் ஒரு பெரிய கீ ஃபேக்டர். ஏன் அப்படின்னா, இந்த லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா ஆகும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்பாங்கல்ல. அந்த மாதிரி என் ப்ரொடியூசர் மணி சாரும் என்னென்னா, ஒரு காம்பேக்டாக நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நல்ல ஜாலியாக ஒரு ஜனரஞ்சகமான படம், அதுக்குள்ளே நம்மளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். நானும் அப்படிதான், ஒரு பெரிய காம்பினேஷன், வல்லவனுக்கு புல்லு மாயுதம்க்கு அப்புறம் ஒரு பெரிய காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை அதுக்காக வெயிட் பண்ணி டேட்டுக்காக, பெரிய ஹீரோஸோட டேட்டுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸில் இட் கெட்ஸ் எங்கேயோ யூ கெட் ஸ்டக் அப்படின்றதுனால, சரி அந்த இதுக்கு மேலே கேப் போட வேணாம். நான் ஓகே அப்படியே இதுக்கு நடுவில் ஒரு 10 படம் நடிச்சிட்டேன், அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பார்த்தாச்சு, சரி இப்போ டைரக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது இவரோட அறிமுகம் கிடைக்குது. இதே தாட் ப்ராசஸில் தான் நானும் இருக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, கண்டென்ட் முக்கியம், கண்டென்ட் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றத, அதை இந்த பெரிய பெரிய பேக்கேஜ்லாம் நம்ம தேவையில்லை. ஏன்னா நாங்கள் எடுக்கிறது KGF மாதிரி, புஷ்பா மாதிரி பேன் இண்டியன் ஃபிலிம் கிடையாது. நம்ம ரீஜனல் லாங்குவேஜ், நம்ம மக்களுக்காக ஓகே இந்த நேபரிங் ஸ்டேட்ஸுக்கு உண்டான மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். ஸோ அதை நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாமே. ஒரு 33 டேஸில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டில் எதுக்கு ப்ராப்பராக செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணி, ஏன்னா இட்ஸ் அ டயலாக் ஓரியன்ட் ஹியூமர் தான், கிட்டத்தட்ட சுந்தர் சி சார் ஃபிலிம் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான். பட் அகெயின் இட்ஸ் காட் ஒரு டார்க் ஹியூமர் அப்படின்ற ஒரு ஜானரும் இருக்குது. ஸோ எங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு, கேட்டவங்களுக்கும் கன்வின்சிங்காக இருக்குது, ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கன்வின்சிங்காக இருக்குது. சரி லெட்ஸ் கிவ் இட் அ ஷாட் அப்படின்னு பண்ணது தான் இது. ஓகே சார், சூப்பர். அண்ட் டைட்டில் பற்றி சொல்லலாமா சார்? எப்படி லெக் பீஸ், அது எதுக்காக அந்த டைட்டில்? அண்ட் டைட்டில் ஃபாண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதில் CCTV கேமரா இருக்குது, லெக் பீஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது, மணி இருக்குது. ஸோ எதை ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதுதான், இது கரெக்டாக நிறைய பேர் வந்து இதை கேட்கல, சில பேர் கேட்டாங்க. இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதுதான் இப்போ நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி ஒரு டைட்டில் வைக்கிறதுலேருந்து அதனோட ஃபாண்ட்லேருந்து ஏதோ ஒரு அட்டென்ஷன் கொண்டு வர வேண்டியது இருக்குது. போஸ்டர் டிசைன்லேருந்து ட்ரெய்லர், டீசர் ஒரு அப்பீலிங்காக இருக்கணும் ஆடியன்ஸுக்கு. அப்படிங்கும்போது தான் இந்த லெக் பீஸ்ன்ற டைட்டில் இந்த ஃபிலிமுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுவே இப்போ ஒரு கதை அதுவே அதுக்கு டைட்டில் தேடிக்குச்சு. இப்போது கருணாகரனை பேஸ் பண்ணி தான் நம்ம கருணாபாய் இருக்கார் இல்லையா, அவர் இதில் ஒரு ஒன் ஆஃப் த லீடில் பண்ணியிருக்கார். அவர் எங்கள்கிட்ட ஒவ்வொரு டைமும் ஒரு விஷயம் எனக்கு இப்படி தோணுது ப்ரோ, எனக்கு சரியாக படலை ப்ரோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி அவருக்கு ஒரு பவர் உண்டு, ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பவர் மாதிரி ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவருக்கு உண்டு.
அவருக்கு என்னன்னா லெக் பீஸ் சாப்பிட்டேன்னா அந்த நாள் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அவருக்கு. நாங்கள் அவர் சொல்ல சொல்ல கேட்காம அதிக பிரசங்கரமாக சாப்பிட்ருவோம். அன்னையிலேருந்தே இட் வில் பி அ டார்க் டே ஃபார் அஸ். ஸோ நான் அன்றைக்கே சொன்னேன்ல ப்ரோ, அப்போவே சொன்னேன்ல ப்ரோ இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு. அதனால தான் நம்ம இப்படிலாம் அலைய வைக்குது, ஓட வைக்குது, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு லெக் பீஸ் அப்படின்னு வச்சோம். அது அது ரிலேட் பண்ணுச்சு, நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணதுனால இட் வாஸ் ஆப்ட். அதனால தான் அந்த டைட்டில் வச்சது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைட்டில்லேருந்து ஒரு டிசைன்லேருந்து ஃபோக்கஸ் கிடைச்சா தான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லேருந்து என்ன சொல்கிறது ரிலீஸ் வரைக்கும் ஒரு 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 ஃபோக்கஸ் கிடைச்சது. அந்த மாதிரி ஃபோக்கஸ் கிடைச்சா தான் ஒரு சின்ன படங்களுக்கு வர்றாங்க. ஸோ இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி வச்சதுதான்னு வச்சுக்கிறீங்களேன். அது அந்த அது இதுக்குள்ளேயே அந்த ஒரு கதை இருக்குது, எல்லாமே அதில் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. லெக் பீஸ் மட்டும் இல்லை, அந்த நோட்டு 2000 ரூபா நோட்டு, அப்புறம் 4 ஸ்டார்ஸ், அது வந்து வேறு யாரும் இல்லை, நாங்கள் 4 பேர் தான். அதுக்கப்புறம் அதில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அதுவும் கதையில் வந்து இட் பிளேஸ் அ பிவிட்டல் பாயிண்ட். ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் ரமேஷ் திலகண்ணா Yes, bro. சொல்லுங்கள். ஸோ RJ2 ஆங்கர் அண்ட் ஐ திங்க் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து அட்லி அவங்க கூட நினைக்கிறேன், முக புத்தகம் கரெக்டாக? இல்ல ஃபர்ஸ்ட் பண்ணது நலன் கூட தோட்டா விலை என்ன. ஓகே நலனுக்கு தெரிஞ்சது தான் அட்லி. ஓகே நலன் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் வந்து ஷார்ட் ஃபிலிம் கேட்குறாரு, போய் பண்ணிட்டு வானாரு. நான் யார் என்னன்னு கூட கேட்கல, போய் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். Yes. ஓகே ஸோ அதுதான் முக புத்தகம் அவங்க பண்ணது. ஓகே சூப்பர். ஸோ அந்த ட்ராவல் எப்படி இருக்குது? ஸோ இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க? எதையோ நோக்கி அப்படியே என்னுடைய படங்கள் இருக்கு, அடுத்தடுத்த படங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து ஹீரோஸ் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவைட்டல் ரோல் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் மட்டுமே சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி அது ஓகே எனக்கு ரோல் பிடிச்சிருக்கு, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன், மற்றபடி நான் இந்த ஸ்டீரியோ டைப் அதுக்குள்ளெல்லாம் போகல அப்படியா, இல்லை எப்படி அது? இல்லை ஸ்டீரியோ டைப் வந்து உங்களுக்கு வரும். Okay. சூதுகம் பண்ண உடனே எல்லா படத்துலையுமே வந்து பார்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு ரோலாகவே வந்துட்டு இருக்கு. இப்போ சினிமாவில் வந்து சில ரோலில் எப்படின்னா, இப்போ ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் தான். ஓகே. திருடர் ரோல் பண்ணிட்டா ஜட்ஜுனா ஜட்ஜு, திருடனா அந்த மாதிரி தான். நம்பியார இப்போ வரைக்குமே நம்ம வில்லன் தானே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி எனக்கு இப்போ ஆஃப்டர் குட் நைட்க்கு அப்புறமும் மாமா ரோல்ஸாவே கொஞ்சம் வந்து ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் லெக் பீஸ் எதனால தெரிஞ்சுக்கலாமா? நான் அதான் சொன்னேனே, எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, என் ரோலாவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர்ன்றது நான் மீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஒர்க் பண்ணும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வெரி வெரி குட் ப்ரொடியூசர். ஓகே. அதனால எனக்கு டீமாக ஒர்க் பண்ண சந்தோஷம் தான். என் கருணாகரன் என் கூட இருந்தார். நானும் அவரும் கிட்டத்தட்ட 10க்கு மேலே படம் பண்ணிட்டோம். நானும் கருணாகரன் ஜாலியாக அப்படியே பண்ணா போய் பண்ணுறோம். ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அண்ட் ப்ரோ ஆக்சுவலாக உங்கள் நேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்களேன். ப்ரோ எப்படி வேணா பண்ணலாம் ப்ரோ. ஓகே பிரச்சனை இல்லை. எல்கேஜிலேருந்து எல்லாமே தப்பா சொல்றாங்க. ஓகே பிரச்சனை இல்லை. பியான் வந்து ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பியாண்ட் BEON. ஓகே பி ஜான் கூட கூப்பிடலாம், ஓகே என்ன வேணா கூப்பிடலாம் பிரதர். அப்படின்னா கூப்பிட முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட்டுக்கிறீங்க. பிரச்சனை இல்லை. என்ன கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை ஓகே. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிராகனுக்கு. Thank ஸோ you. பார்த்தீங்களா தியேட்டரில்? எங்க இல்லையா? இல்ல brother. இன்னும் பார்க்கல. எனக்கு இப்போதான் ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரெக்கவர் ஆச்சு? நம்ம ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அனுப்புவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ தான் ரெக்கவர் ஆச்சா என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலாக தியேட்டரில் நீங்கள் வரும்போது அவ்வளோ சவுண்டு. ஸோ அதுக்காக தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கேன். thank you. பார்த்த உடனே லைஃப்ல ஒன்று மறக்க மாட்டேன் மேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. So, எனக்கு ஆக்சுவலா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சாரி ஃபார் இன்டரப்டிங். டாக்டர் படம் போயிருந்தேன் ஒரு 4th டேயோ 5th டேயோ நினைக்கிறேன். அப்போ இவர் சீன்ல வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வருவார்ல, இவர் வந்த உடனே கிளாப்ஸ். ஸோ அதுக்குள்ள ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து பார்த்து இவரை பிடிச்சி போச்சு. எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. யாரு ஏன் இவருக்கு இவ்வளோ கிளாப்ஸ்? ஏதோ பெரிய செலிபிரிட்டியுடைய சன் தெரியுது, பாலிவுட் ஆக்டர் யாரோ ஒருத்தங்க அங்கிருந்து தூக்கி இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க உள்ளது நம்ம ஒரு பீஸ் தான், நம்ம ஒரு ஆலந்தூர் பீஸ் தான். பட் அது என்னன்னாங்க, அது வந்து ஒரு கிஃப்ட். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல அதான் அவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இவ்வளோ ஒரு கிளாப்ஸ் வாங்குறது. அப்போ ஒரு இத்தனையும் ஒரு 2 சீன் வருவார். அதே மாதிரி இப்போ டிராகன்ல பாருங்க, அது ஒரு அமைப்பு, அது அமையிறது. நிறைய சில பேர்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதெல்லாம் கிடைக்காதுங்க அந்த வரவேற்பு. நன்றி சார். தேங்க்யூ. ஓகே. எப்படி ப்ரோ ஆக்டிங், மியூசிக் தானே இன்ட்ரெஸ்ட், எப்படி ஆக்டிங்? அது வந்து டாக்டர் டைம்ல இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆமா, பண்ணி. ஸோ டாக்டர் எப்படி
நெல்சன் அண்ணா தெரியுமா? ஆமா தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க? நீ நடிடா கரெக்டா இருக்கும் அப்படின்னா இல்லை எப்படி? அந்த ரோலுக்காக நீ நடிப்பியா அவர் கேட்டேன். நான் இல்லை நெல்சன், நான் நடிப்பேன் எல்லாம் தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் நான் பண்ணேன். ஸோ சார் நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா நடிக்கிறதுக்கா இல்ல என்ன அப்படின்னா இது நடிப்பு மெட்டீரியல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சாங்ல மட்டும் யூஸ் Songல ஆடிருக்காங்கல்ல. ஒரு சென்டர் ஃபிகரா சுபாங்கி கூட எப்படி ஒரு சென்டர் ஃபிகர் கேர்ளை இறக்கணுமோ அந்த மாதிரி இவரை இறக்கிட்டோம். ஓகே. அந்த பொண்ணு கூட ஆடுறதுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் நீங்க தான் ப்ரோ அப்படின்னு. பட் ஒரு பயங்கர ஆசை இருக்கு என்னன்னா இவரையும் விடிவியையும் காம்பினேஷன்ல அவர் அப்பாவும் இவர் பையனாவும் பண்ண வைக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான காதலன் மாதிரி ஒரு அப்பா பையன். ஓகே. அந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து ஒன்று பண்ண போறேன். அது எகிரிடும் பாருங்க. அதான் இப்போதைக்கு என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் பிரதர் அந்த ஹேர்ஸ்டைல் சீக்ரெட் சொல்ல முடியுமா? டேவிட் படத்துல ஜீவா வச்சிருந்தாரு பார்த்தேன். இது சும்மா இது இந்த ஸ்டைல் வந்து இட்ஸ் கால்ட் ராட் டெயில். ஓகே. நிறைய ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் வைப்போம் இந்த ஸ்டைல். போர்ச்சுகல்ல, இந்த பிரேசில், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே. அவன் இந்தியாக்குள்ளே இல்ல. அதனாலதான் கேட்டேன் தாய் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு. பியான் போக் இருக்கார்ல. சோ அப்படியே சும்மா அப்படியே வாழ்ந்து. சார் சொல்லுங்க சார். ஸோ எப்படி ஓகே நம்ம ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க படங்கள் எல்லாமே, எப்படி டைரக்ஷனுக்குள்ள வரலான்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பேசிக்லி வந்ததே டைரக்ட் பண்ணும் அப்படின்னு. நான் படிச்சதும் விஷுவல் கம்யூனிகேஷன் டைரக்ஷனுக்கு தான். ஒரு டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. பட் காலப்போக்கில் அப்படியே தளபதியோட நட்பு கிடைச்சதுனால அப்படியே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. கமல் சார் செலக்ட் பண்ணி அந்த வேதமணி கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. இது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம். பட் 12B அப்படின்ற படத்துக்கு அப்புறம் உள்ளம் கேட்குமே, அதாவது ஜீவா சார் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நடிகனா, அதுவும் ஆஃப்டர் உள்ளம் கேட்குமே அப்புறம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் படத்துலேயே நடிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு வெளிப்படங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ இது ஆக்சிடென்டலாக நடந்தது. ஸோ அது ஒரு கெரியராகவும் அப்படியே இப்போது பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் போத்துன்னு வச்சுக்கிறீங்களா, 50-50 இல்லை 60-40 அப்படின்றது. ஸோ நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா நிறையா படங்கள் டைரக்ஷனுக்காக நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் பண்ணியிருப்பேன். பட் வர்றது வேணான்னு சொல்லாதீங்க, எல்லாமே எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ படங்கள் நடிக்கிறதும் சரி, இப்போவும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட் இந்த ஃபிலிம் பண்ணும்போது தான், லெக் பீஸ் பண்ணும்போது தான் நான் நிறையா படங்கள் பண்ணலை. மற்ற 2 படம் பண்ணும்போது ஒரு 4-5 படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் ஒரே ஒரு படம் தான் பண்ணேன். இல்லை லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்ற ஒரு படம் மட்டும், ஒரு ஹரிஷ் கல்யாணோட. ஸோ பஞ்சத்துக்கு நடிகனாக மாறினவன் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ அண்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த கொஷின் நான் கேட்கக்கூடாது தான் நினச்சேன். பட் நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக அதிலேருந்து கேட்டாகணும்னு நினச்சேன். தளபதி கூட அந்த நட்பு இன்னும் எப்படி சார் தொடர்ந்துட்டு இருக்கு? இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அன்னைக்கு எப்படி நாங்கள் நண்பர்களாக இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும். அவர் லைஃப்பில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நட்புக்கு அவர் எப்போவுமே ஒரு மரியாதை கொடுப்பார். காதலுக்கு மட்டும் இல்லை, நட்புக்கும் மரியாதை கொடுக்குறவர். ஸோ அது அன்னைக்கு பழகின அந்த நட்பு, அன்னைக்கு இருந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. அது ஒரு கிஃப்ட்டு, ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா சார்? நீங்கள் சொன்னீங்க நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க, ஸோ இது பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்க? யார்? தளபதி சொல்லுவார், நல்லது கெட்டது எல்லாமே சொல்லுவார், டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ பார்த்து பண்ணு, என்ன ஏது அப்படின்லாம் சொல்லுவார். நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பியான் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது கூட அந்த மாஸ்டர் த பிளாஸ்டர் பாடின பையன் தானே, குட் சாய்ஸ் அப்படின்னாரு. எதை வச்சு சொன்னாருன்னு தெரில. ஸோ எல்லாமே ஐ வாஸ் ஜோக்கிங். பட் நல்லா எதையுமே ஜென்யூனாக சொல்லுவார், டீப்பாக சொல்லுவார். சும்மா அந்த மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். அப்புறம் நான் அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ மணி சார் தான் என்னோட ப்ரொடியூசர். பிரதரு கருணா, நாங்கள் எல்லாரும் 4 பேரும் கதையின் நாயகர்களாக பண்ணுறோம். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு டைட்டில் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் கேட்டுக்குவார், ரசிப்பார். அன்னைக்கு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஐட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, லெக் பீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, அன்றாட ஒரு வாழ்க்கையில் ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருப்பார். ஓகே சூப்பர்.
அண்ட் ரமேஷனா ஓகே தமிழ் மலையாளம் ரெண்டு லாங்குவேஜஸ்லையும் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தெரியும் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக மலையாள படங்கள் இங்கே தமிழில் என்ன மாதிரியான நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரியான டேஸ் ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ தமிழ் ஃபிலிம்க்கும் மலையாளம் ஃபிலிம்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழில் கான்டென்ட் இல்லாமல் போயிடுச்சா இல்லை என்ன அது என்ன எப்படி? இல்ல இது வந்து அவங்க நம்மள வந்து ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அங்க வந்து இங்க தமிழ்ல வந்து கதைகள் கம்மியா இருக்கு அப்படிலாம் இல்ல. அவர் சொன்ன மாதிரி நிறைய காரணிகள் இங்க இருக்கு. ஒரு கதை இருக்கு, கதை நல்லா இருக்கு, இப்போ இந்த கதையை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம். இப்போ அந்த படம் தியேட்டருக்கு வரணும், தியேட்டரில் போய் நம்ம யார் என்னன்னு தெரியாமல் போய் நம்ம பார்க்க மாட்டோம். ஓடிடியில் தெரியாமல் எப்படியாவது ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கே ஏன் நம்ம தியேட்டரில் பார்க்காம போயிட்டோம். அந்த பணம் போட்ட ப்ரொடியூசர் அதோட எங்கேயோ காணாமல் போயிருப்பார். மறுபடியும் இப்போ அந்த கண்டென்ட் அவ்வளோதான், யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிருக்கும். அது வேற யாரோ ஒருத்தவங்க அவர் சொன்ன மாதிரி வேற யாருக்கும் அது பைசா போயிட்டு இருக்கும். இங்கே ப்ளஸ் என்னன்னா இங்கே உள்ள வந்தால் பெரிய பெரிய படங்களா, பெரிய பெரிய அமௌண்ட்டா, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இங்கே பார்க்குறோம் இல்லையா, அங்கே அப்படி இல்லை. ஆனால் இப்போ அங்கேயும் வந்து அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க சைட்லேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜூன்ல இருந்து ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணலாம், நமக்கு அது இல்லை, நல்ல வேலை. ஸோ அதனால நம்ம இன்னும் பெட்டராகவே இருக்கோம். கதை பஞ்சம் இருக்கான்னா எல்லா சைட்லேயுமே தான் இருக்கு, அங்கேயும் இருக்கு, நம்மதுலேயும் இருக்கு, பாலிவுட்லேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. புதுசாக ஒரு புது டேலண்ட் உள்ள வரும்போது தானே அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ பஞ்சம்லாம் இங்கே கிடையாது, எப்பேற்பட்ட கதையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தோம்னா நான் ஒரு ஒர்க் பண்ண ஒரு 7-8 படங்கள்ல அவங்க நம்ம தமிழ் சினிமாவை வந்து அப்படி கொண்டாடுறாங்க. கரெக்ட். இந்த மாதிரியான கதைகள் இது வரைக்கும் மலையாளத்துல வந்ததே கிடையாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம எப்பவுமே எப்படின்னா ஃபாரின்ல இருக்க ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த இடம் மாதிரி நம்ம கிட்டே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் பக்கத்துல இருக்க இந்த அண்ணா சமாதிக்கு போயிருக்க மாட்டோம், எம்ஜிஆர் சமாதிக்கு போயிருக்க மாட்டோம், மகாபலிபுரம் போயிருக்க மாட்டோம்னு. அதே தான், ஓகே, பக்கத்துல இருக்கிறதுக்கு நமக்கு அருமை தெரியாது, அவ்வளவுதான். கூட இருக்கும்போது அந்த பக்கத்து. ஓகே, நான் நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, கதையின் நாயகனா நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்போ கதாநாயகன் ஒரு கதை நாயகனும் கதாநாயகனும் ஒண்ணுதானே? இல்ல கதாநாயகனா அந்த ஐடியா இருக்கா? ஓகே, ஒரு பெரிய அது அமையணும், அது அமையும் போது பண்ணிடுவேன். இந்த வருஷம் நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு பண்ண போறேன். இல்ல ஆக்சுவலா ஆக்டிங்குள்ள வரும்போது ஏதாவது ஓகே நம்ம இந்த மாதிரி ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற ஸ்க்ரீன்ல தெரிஞ்சா போதுன்னு வந்தவன் நான் சினிமாவுக்கு. 2012 நான் ஆரம்பிக்கும் போது அப்படி வந்தவன். ஸோ இன்னைக்கு வந்து நான் நினச்சதை விட நான் போயிட்டு இருக்க இடங்களும் ரொம்ப நல்லாவே இருக்கு, எனக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கு. பரவாயில்ல, நம்ம எங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்றது. ஸோ எனக்கு நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கு, ஹாப்பியாகவும் இருக்கு. இது இன்னும் போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஓகேண்ணா, சூப்பர். இன்னும் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போகும். அண்ட் எல்லாருக்கும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமாக பேசும்போதே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க அண்ட் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போது. திரும்பவும் அந்த கலகலப்பு சத்தம் வந்து திரையரங்குக்குள்ளே கேட்கும் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடைய ரோக் சார்பாக. தேங்க்யூ.